வணக்கம். காலத்தால் அழியாத கக்கன், அதுதான் இன்றைய எனது பேசுபொருள். கக்கன் என்கின்ற சொல் உலக அளவில் ஒரு தூய்மையின் அடையாளம். மதுரை மாவட்டம் மேலூர் தும்பைப்பட்டி என்கின்ற கிராமத்திலே ஒரு சாதாரண ஹரிஜன குடும்பத்திலே பிறந்த கக்கன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்களை, இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி செல்வார் என்று யாரும் சிந்தித்திருக்க முடியாது. கக்கன் பிறந்த இந்த தமிழ் மண்ணிலே, அதுவும் மதுரை மாவட்டத்திலே நானும் பிறந்தேன் என்று நினைக்கின்ற பொழுது என் நெஞ்சம் நிமிர்வதை என்னால் தடுக்க முடியவில்லை. கக்கன் என்கின்ற சொல் தும்பைப்பட்டி எப்படி தும்பைப்பூ வெண்மையின் அடையாளமாக இருக்கிறதோ அதை போல தூய்மையின் அடையாளமாக இருந்து வாழ்வை முடித்துக் கொண்டவர் கக்கன். கக்கன் அரசியலின் தூய்மை மட்டுமல்ல, நேர்மை, உண்மை, அரசியலின் அடையாளம், அரசியலை எப்படி எடுத்துச் செல்வது, நிர்வாகம் என்றால் என்ன, இப்படி சொல்லலாத பாடங்களை இன்றைய அரசியல்வாதிகளுக்கு, இன்று அரசியலை கேடுகட்டு செய்பவர்களுக்கு நடத்தி சென்றிருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது என் நெஞ்சம் நெக்குறுகிறது. கக்கன் ஒரு சாதாரண வீரகாளி அம்மன் கோயிலே தும்பைப்பட்டியில் பூசாரி கக்கனாக இருந்தவருடைய மகனாக பிறந்தவர்தான். அந்த பூசாரி கக்கனுக்கும் குப்பி என்பவருக்கும் மகனாக பிறந்த இந்த கக்கன் வாழ்க்கையில் இத்தனை அதிசயங்களை செய்வார் என்று அந்த குழந்தை இந்த 18ஆம் தேதி ஜூன் மாதம் 1908ஆம் ஆண்டு பிறந்த பொழுது யாரும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை. அப்படி ஒரு தெய்வ குழந்தை பிறந்தது ஒரு ஏழை பூசாரி வீட்டிலே. வறுமை காரணமாக கல்வியிலே தேக்க நிலை. தன் கையிலே வைத்திருந்த காணி நிலத்தை கூட அடமானம் வைத்து தந்தை அவர்கள் கக்கனை படிக்க வைத்தார். மேல் படிப்பிலே ஆர்வம் கொண்டு படித்த கக்கனுக்கு சொல்லலாத துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கை தந்தது. இந்த வாழ்க்கை பாடங்களை கற்ற பொழுதும் கக்கன் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார். தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் ஏற்றி வைக்க வேண்டும், அடிமைப்பட்டு கிடக்கும் தன் சமுதாயம் நெஞ்சம் நிமிர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். அன்றைய காலகட்டத்திலே சுதந்திர போராட்டம் என்பது வீறு கொண்டு எழுந்து கொண்டிருந்தது. வீறு கொண்டு எழுந்த அந்த சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட வேண்டும் என்று இளைஞரான கக்கனுக்கும் எண்ணத்தில், எழுச்சியில், உணர்விலே ஒரு உணர்வு தோன்றியது. அந்த உணர்வின் வெளிப்பாடாக அவருக்கு வடிகாலாக இருந்தது அண்ணல் காந்தியடிகளுடைய காங்கிரஸ் இயக்கம். அண்ணல் காந்தியடிகளுடைய வழிச்சுவடை தொட்டி நாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளின் தளபதியாக செயல்பட வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டார். ஏழை கக்கன் எங்கோ இருக்கிறார், அண்ணல் காந்தி எங்கோ இருக்கிறார். மலைக்கும் மகளுக்கும் இடையான தூரம். மேல்மலை எங்கே, சாதாரண கிராமத்தின் கக்கன் எங்கே என்கின்ற சூழலில் இருந்த கக்கன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடவில்லை. போராட்ட குணம் கொண்ட கக்கன் தன் போராடி வெல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவருக்கு வாய்ப்பாக கிடைத்தவர் வைத்தியநாத ஐயர் என்கின்ற உயர்குலத்தவராக இருந்தாலும் உயரிய சிந்தனை படைத்த வைத்தியநாத ஐயர் இந்த ஏழை கக்கனுக்கு வழிகாட்டியாக அமைந்தார். ஆர்வம் கொண்ட இந்த கக்கனை சேவாலயம் என்று அன்று மாலை நேரங்களிலே பள்ளிகள் நடந்து கொண்டிருந்தது. ஹரிஜன மாணவர்களுக்காக ஹரிஜன சேவாலயங்களை காந்தியடிகள் அவர்கள் நாடு முழுவதும் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த சேவாலயங்களில் இவரை ஒரு ஆசிரியராக நியமித்தார் கக்கன். தன்னுடைய ஆசிரியை பணியை சிறப்பாக செய்து கையில் கொஞ்சம் பொருளோடு இருந்த காலகட்டத்திலே கக்கன் சொர்ணம் என்ற நங்கையை திருமணம் முடித்தார். அவ்வாறு திருமணம் முடித்த சொர்ணம் அவர்களும் ஆசிரியை பணியை அறப்படையாக செய்து கொண்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி வாழ்க்கை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே கக்கனுடைய அரசியலுடைய முன்னேற்றம் மெதுவாக படிப்படியாக உயர ஆரம்பித்தது. என்னம்மா ராமன் சுப்புராமன் என்கின்ற ராமன் அவர்கள் காந்தியடிகள் தமிழகத்திலே பயணம் மேற்கொண்ட பொழுது அவருக்கு ஒரு உதவியாளர் தேவை என்கின்ற பொழுது காந்தியடிகள் அன்றைக்கு தர்ம சிந்தனை படித்தவர். ஹரிஜன மாணவர்களை அல்லது ஹரிஜன குலத்தவர்களை தான் சமப்படுத்த வேண்டும் என்று சீரிய சிந்தனை படித்த அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தன்னுடைய வழிகாட்டியாக தமிழகத்தை வழியிலிருந்து ஒருவர் வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது என்னம்மா சுப்புராமன் என்று மதுரையைச் சேர்ந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகர் கக்கன் அவர்களை காந்தியடிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். காந்தியடிகளோடு தமிழகம் முழுவதும் பயணப்பட்ட பொழுது அவர்கள் சிந்தனா சக்திகள், அவர்களுடைய செயல்முறைகள், அன்றாட பழக்க வழக்கங்கள் கக்கனுக்கு மனதிலே தும்பைப்பூ வளம் படைத்த கக்கனின் மனதிலே அப்படியே அப்பிக்கொண்டது. இத்தகைய தலைவர் பின்னால் தான் நாம் செல்ல வேண்டும், வாழ வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து உறுதிப்பாட்டை நிலையாக இருந்தார். வைத்தியநாத ஐயரிடம் தன்னுடைய ஆசாபாசங்களை சொல்கின்ற பொழுது மெல்ல கக்கனை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் வைத்தியநாத ஐயர். இந்த காந்தியடிகளுடைய சந்திப்பும் இந்த காந்தியடிகளுடைய வழித்தடத்திலும் காந்தியை தெரிந்தவர் என்கின்ற முறையிலும் இவர் எந்த சலுகையும் பெற விரும்பவில்லை.
தன் உழைப்பால், உன்னதமான அறிவால், தன்னுடைய பாடுபட்ட திறனால் இந்த நாட்டின் மீது கொண்ட பட்டால் கக்கன் அவர்கள் அந்த பதவியை பெற்றார். இத்தனை கடினமாக ஒரு காந்தி என்கின்ற அகில இந்திய தலைவரை தெரிந்த கக்கன் அவர்கள் ஒரு வட்டார தலைவராகத்தான் தான் பதவியை பெற்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரசியல் வந்தவுடன் உயரிய பதவிகளை பெற வேண்டும், உயரிய இடத்தில் போய் அமர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு சவுக்கடி கக்கன் ஒரு 12 ஆண்டு கால போராட்டத்திற்கு முன்பு அரசியலில் ஒரு வட்டார தலைவர் என்கின்ற நிலை. அன்றைக்கு ஆட்சி கட்சி கூட அது அல்ல. அன்று தியாகத்தால் நிறைந்த ஒரு இயக்கத்திற்கு ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்பது அவ்வளவு கஷ்டமாக, அவ்வளவு உழைப்பு நிறைந்ததாக இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். அவ்வாறு வட்டார தலைவராக சிறப்பாக சீரிய முறையில் செயலாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை அறிவித்தார். தனிநபர் சத்தியாகிரகத்தை என்பது மிக கடினமான ஒரு பணி. தனிநபராக ஒருவர் நின்று போராடுகின்ற பொழுது அடையாளப்படுத்தப்படுவோம், கடுங்காவல் தண்டனைகள் விதிக்கப்படும், குடும்பமே துன்பப்படுத்தப்படும் என்பதை தெரிந்தும் கூட கக்கன் தனிநபர் சத்தியாகிரகத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்னல்களையும் துயரங்களையும் வேண்டி விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை அரை நிர்வாணப்படுத்தி இந்த வெள்ளை பிரிட்டிஷ் அரசு காவலர்கள் சிறையிலே வைத்து அவர் மனைவியை அழைத்து வந்து அவர் முன்னாலேயே கடுமையாக தாக்கி அவர் கக்கனிடத்தில் இருந்து இங்கே காங்கிரசுடைய தலைவர்களுடைய விவரங்களையும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் அவருடைய அதை பற்றிய உண்மைகளையும் கூற வேண்டும் என்று அவரை அடித்து துன்புறுத்தி அவரிடம் உண்மையை வாங்குவதற்கு உட்பட்டது. எத்தனை துன்பங்கள் கொடுத்த பொழுதும் காட்டிக் கொடுக்கும் மனம் படைக்காத கக்கன் தன்னுடைய துன்பங்கள் தன்னோடு என்று அந்த அடிகளுக்கும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த சுதந்திர மாவீரராக உயர்ந்து நின்றார். கக்கனுடைய இந்த போர்க்குணமும் காட்டிக் கொடுக்காத தன்மையும் உயரிய சிந்தனையும் துன்பைப்பு போன்ற அவருடைய வெள்ளை மனமும் நேர்மையாளர் என்கின்ற அவருடைய அடையாளமும் மெல்ல மெல்ல அவர் வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு கொண்டு சென்றது. வட்டார தலைவரிலிருந்து மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக உயர் பதவியை பெற்றார். பின்பு காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி பட்டியலில் வருகின்ற பொழுது கக்கன் காமராஜர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். தலித் சகோதரர்களுக்கு உரிய முக்கியத்துவம் இல்லை என்கின்ற நிலையை உடைத்து முதலாக கக்கனுக்கு உள்துறை, போலீஸ் துறை, மின்சாரத்துறை போன்ற பல்வேறு துறைகளை வகித்தார். விவசாயத்துறையும் வகித்திருக்கிறார். 2 முறை அமைச்சராக இருந்த கக்கன் ஒவ்வொரு முறையும் பல சீர்திருத்தங்களை செய்திருக்கின்றார். இன்றைக்கு காவல்துறையிலே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு அடிப்படையாக ரகசிய போலீஸ் என்கின்ற துறையை கொண்டு வந்தது இந்த மாவீரர் கக்கன் தான். அதே போல இன்றைக்கு விவசாயத்துறையின் மேட்டூர் அணைக்கட்டினுடைய உயர்மட்டம், அதே போல பாலாறு பொருந்தலாறு திட்டம், அமராவதி அணை திட்டம், பூண்டி நீர்த்தேக்க திட்டம் என்று பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கோள் காட்டியவரும் கக்கன் தான். இந்த நீர்த்தேக்க திட்டங்களை, விவசாய பலன் திட்டங்களை உயர்த்தி காட்டியவர் கக்கன். மின்சாரத்துறையில சீர்திருத்தங்களை செய்தவர் கக்கன். இன்றைக்கு இருக்கக்கூடிய லஞ்ச லாவணியங்களை ஒழிப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை என்பதை முதலிலே தமிழகத்தில் உருவாக்கியவரும் கக்கன். இத்தகைய அனைத்து சிந்தனைகளையும் இத்தகைய அனைத்து உழைப்புகளையும் சிந்திய கக்கன் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் கஷ்டத்தை தவிர எதையும் பார்க்கவில்லை என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் ஒரு மனிதர் வாழ்ந்தாரா என்கின்ற சிந்திக்கின்ற வகையிலே அமைச்சராக இருந்தபோது மலேசியாவிலிருந்து வந்த மலேசிய அமைச்சர் அவர் இவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த தங்கப் பேனாவை வாங்க மறுத்தார். அதை அரசு கோப்புகளில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன பிறகு அந்த பேனாவை இல்லாவிட்டால் நீங்களே திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு மாவீரன் தான் கக்கன். அத்தகைய சிந்தனை படைத்த, உயரிய ஒழுக்கம் படைத்த, லஞ்ச லாவணியமற்ற கக்கனை கண்டு அனைவருமே கையெடுத்து கும்பிட்டு வாழ்ந்து வந்தனர். அப்படிப்பட்ட கக்கன் ஒவ்வொரு முறையும் சந்தித்த தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சந்தித்த தேர்தல்களிலே வெற்றி வீரராகவே திகழ்ந்து வந்தார். கால மாற்றத்தினுடைய செயல்பாட்டுகளால் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலே அன்று நடந்த போலீஸ் துப்பாக்கிச்சூடு போன்ற பல்வேறு கலவர சூழ்நிலைகளால் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது கக்கனையும் பாதித்தது. ஆனால் அவர், நீங்கள் சொல்லலா துயரங்கள் அவருடைய வாழ்க்கை எங்கிருந்து உருவாகிறது என்பதை சிந்தித்தீர்கள் சிரிப்பாக வரும். இத்தனை முறை அமைச்சராக இருந்தவர், இத்தனை முறை மந்திரியாக இருந்து அல்லது எம்எல்ஏவாக இருந்து அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கட்சி பொறுப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்கின்ற உயரிய பொறுப்பு வரை இருந்து உள்துறை, சுகாதாரத்துறை, அதே போல மின்சாரத்துறை, அதே போல விவசாயத்துறை, காவல்துறை, மது ஆய தீவைத்துறை, மதுவிலக்குத்துறை, இப்படி என்னெல்லாம் பெரிய துறை இருக்கிறதோ அத்தனை துறைகளையும் கையில் வைத்திருந்த முதலமைச்சருக்கு இணையான பொறுப்புகளை வைத்திருந்த கக்கன் அவர்கள் தான்
அமைச்சராக இருந்து வெளியே வருகின்ற பொழுது தான் டிவிஎஸ் நிறுவனத்தில் அடிக்கடி சென்று அமைச்சராக இருந்து தங்கியதில் வாடகை பாக்கி இருந்தது. அந்த பணத்தை கொடுப்பதற்கு அவர் கையிலே பணம் இல்லை. மனைவி என்ற சங்கிலியை விற்றுக் கொடுத்தார் என்றால் எத்தனை அப்பலுக்கட்ட தலைவர் கக்கன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தன் வாழ்க்கையில் லஞ்ச லாவணியம் மட்டுமல்ல, அரசியலே நேர்மை, அரசு வாகனங்களை சரியாக பயன்படுத்தல், மற்றவர்களை சரியாக பயன்படுத்த சொல்லுதல், அரசியலே நாம் தனக்கு அன்றைக்கு வருமானமாக வந்ததை தவிர ஒரு பைசா கூட மற்றவரிடம் பெறாமல் இருத்தல், அதை போல நாணயம், நம்பிக்கை, யாரிடமும் அன்பளிப்பு பெறாமல் இருத்தல், தன்னுடைய பதவியை சொல்லி எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் இருத்தல், தன் பதவியை சொல்லி கைகாட்டி எந்த சௌகரியங்களை பெறாத தன்னை இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் கொண்டவர்தான் கக்கன். இப்படிப்பட்ட கக்கன் வாழ்க்கையில் தன் கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நுகர ஆரம்பித்தார். அன்றைக்கு எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த பெரிய சலுகைகளும் கிடையாது. அவர்கள் அரசு பேருந்தில் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய பணத்தில் தான் செல்ல வேண்டும். அப்படி இருந்த நிலையை ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் கேள்விப்பட்டு புரட்சி தலைவர் அவர்கள் முதன்முறையாக கக்கனை கருத்தில் கொண்டுதான் இந்த முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு கக்கன் மதுரை ராசாஜி மருத்துவமனையிலே சாதாரண வார்டிலே இருந்த பொழுது காளிமுத்து, மதுரை முத்து போன்றவர்களுடைய அறிவுரையை கேட்டு புரட்சி தலைவர்கள் அவர்கள் நேரடியாக சென்று உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார். எந்த உதவியும் வேண்டாம், நீங்கள் உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்கள், அந்த உதவிதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அனுப்பியவர் தான் இந்த தூய்மைக்கு சொந்தக்காரரான கக்கன். இதையெல்லாம் தாண்டி கக்கனுடைய கஷ்டங்களை அறிந்து கொண்டு அன்றைக்கு காங்கிரசுடைய இளைய காங்கிரசுடைய தலைவராக இருந்த பல நெடுமாறன் அவர்கள் அவருக்காக நிதி திரட்டி கொண்டு சென்ற போது கூட அதை மறுத்தவர். அதை போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய தங்கச் சங்கிலியை பொது வழியில் தனக்கு வந்து அன்பளிப்பை ஏலமிட்டு அந்த பணத்தை கக்கனுக்கு டெபாசிட்டாக செய்தார். ஆனால் எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து கொள்ளாத அரசியலின் தூய்மை மட்டுமே தெரிந்திருந்த கக்கன் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பைசாவை கூட தன்னுடைய வங்கிக் கணக்கில் வைத்துக் கொள்ளாத கக்கன் அவர்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் வாழ்க்கையின் சாதாரண யதார்த்த மனிதர் போல வாழ்க்கையை வாழ்ந்தார் என்கின்ற நினைக்கின்ற பொழுது நெஞ்சம் உருகுவதை யாராலும் தடுக்க முடியாது. இத்தகைய உணர்வுமிக்க ஊழலற்ற ஒரு தலைவன் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் வாழ முடியவில்லை என்ற இயக்கம் என்னை போன்றவர்களுக்கு உண்டு. இத்தகைய ஊழலற்ற லஞ்ச லாவணியமற்ற ஒரு மாபெரும் தலைவன் தமிழகத்தில் கிடைக்க மாட்டாரா என்கின்ற இயக்கமும் நமக்கு உண்டு. அத்தகைய ஒரு தலைவர் தமிழகத்திலே 2026 உருவாவார் என்று நம்புவோம். தளபதி தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி உருவாகும். அந்த கக்கன் மறைந்தாலும் இந்த லஞ்ச லாவண்யமற்ற ஒரு உலகம் உருவாகும் என்கின்ற நிலை உருவாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கின்றேன். என் எண்ணங்களில், என் உணர்வுகளில் என்னால் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகளில் எழுகின்ற விஷயங்களை என்னால் வெளிப்படுத்த முடியாது. நானே திணறுகின்ற ஒரு சூழ்நிலை கக்கனுடைய வரலாறு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அத்தகைய கக்கனுக்கு புகழ் வணக்கம் செய்வோம். நன்றி.